மரங்களை கடவுளாக வணங்கக்கூடிய வழக்கம் நமக்கு காலகாலமாக இருந்துட்டு வருது. அரசு மரத்தோட வேப்ப மரமும் நம்ம கடவுளாக பார்க்கக்கூடிய ஒன்று. வேப்ப மரத்தை பார்த்தாலே மாரியாத்தான்னு சொல்லுவோம். இது மேலோட்டமாக பார்க்காம கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா, மரங்கள் இல்லைன்னா மனிதர்கள் இல்லை. நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நமக்கு அதிக அளவில் கொடுக்கக்கூடியது இந்த மரங்கள் தான். இந்த மரங்களை தான் நம்ம கடவுளாக வணங்கி வந்தோம். அதிலும் வேப்ப மரத்துக்கு தனிச்சிறப்பு இருக்குது. மரங்கள்லேயே மிகச்சிறப்பான மரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த வேப்ப மரமும் அரச மரமும். அதனால தான் அதுக்கு அதீத முக்கியத்துவம் நம்முடைய ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கெல்லாம் நம்முடைய வீட்டு முற்றங்களில், வாசல்களில், எல்லா வீடுகள்லையும் வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காட்சி நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு நாகரிக வாழ்க்கைங்கிற பேரில், இந்த நகர வாழ்க்கையில் நம்ம இதை எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வரோம். நம்ம இழந்துக்கிட்டு வர்றது நம்முடைய ஆரோக்கியத்தை. நம்ம முன்னோர்கள் அழகாக அமைச்சிருந்த அந்த வாழ்க்கை முறையை, வேப்ப மரம், அரச மரம், இவை எல்லாமே நமக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய நல்ல மரங்களாக காலகாலமாக நம்ம கூடவே இருந்துட்டு வருது. அந்த மரங்களோட நமக்கு ஒரு பிணைப்பு இருந்துட்டு இருந்தது. அந்த பிணைப்பு கொஞ்ச காலமாக, சமீப காலமாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அறுபட்டுட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் பாருங்கள், நம்மளுடைய குழந்தைகளுக்கோ அல்லது வீட்டில் யாருக்கோ அம்மை நோய் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம உடனே வேகமாக ஓடி போய் தேடுறது வேப்ப மரத்தையும் வேப்பங்கொழுந்தையும் தான். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, மருத்துவ குணம் கொண்டது இந்த வேப்ப மரமும் அரச மரமும். மரங்கள் நம் மருத்துவர்கள். அரசு இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம் முன்னோர் மொழி. அரச மரத்தின் உதிர்ந்த இலைகளை கொண்டு 1 ஏக்கர் நிலத்தில் விளைச்சல் எடுக்கலாம். ஒரு வருடத்திற்கு 1 டன் முதல் 4 டன் இலைகளை உதிர்க்கும் இந்த அரச மரம் மழை மேகங்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை கொண்டது. மேலும் அதிக அளவு ஆக்சிஜன் வாயுவை தரும் மரமும் இந்த அரச மரமாகும். நம் முன்னோர்கள் இதனால் தான் இதனை கோவில்களில் நட்டு 108 தடவை சுற்றி வரச் செய்தார்கள். அப்படி சுற்றி வரும்போதும் கார்பன் டை ஆக்சைடை அதிக அளவு உட்கிரகித்து உடம்புக்கு தேவையான பிராண வாயுவை இந்த அரச மரம் நமக்கு அளிக்கிறது. புத்தருக்கு ஞானம் அளித்த மரம் இந்த அரச மரத்தின் கீழ்தான் விஸ்வாமித்திர முனிவரும் காயத்ரி ஞானம் பெற்றார். இதனால் அரச மரத்தடியில் புத்த துறவிகள் கூடும் மரபு கடைபிடிக்கப்பட்டு இன்றளவும் அது பின்பற்றப்பட்டு வருகிறது. காந்திஜியும் நேருவும் அரச மரங்களை நட்டனர். இன்னும் கிராமங்களில் மக்கள் கூடும் சந்தைகளும் விசேஷங்களும் அரச மரத்தடியில்தான் நடக்கின்றது. கிராமங்களில் அரச மரம் ஆணாகவும் வேப்ப மரம் பெண்ணாகவும் சித்தரித்து திருமணம் செய்வார்கள். குழந்தை பேறு உண்டாக்கும் மருந்துகள், சுற்றி வரும்போது ஏற்படும் வேதியியல் மாற்றங்களால் பிணி நீங்குதல், மூல நோயை குணப்படுத்துதல் என்று இதன் மருத்துவ குணங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அரச மரத்திற்கு அறிவை வளர்க்கும் சக்தி அதிகம். இதன் அடியில் அமர்ந்தாலே மனம் தெளிவடையும். இதன் அடியில் அமர்ந்து மந்திரங்களை ஜபம் செய்தாலோ, தெய்வ சம்பந்தமான ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தாலும் நிறைவான பலனை அடையலாம். அகிம்சையை போதித்த புத்தர் இந்த அரச மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்துதான் ஞானியாக ஆனார் என்று கூறுகிறார்கள். நம்ம வீடுகளில் ஏதாவது விசேஷம்னாலோ அல்லது ஊரில் ஏதாவது பண்டிகை திருவிழா அப்படின்னாலோ நம்ம ஊர்லேயும் சரி வீடுகள்லேயும் சரி மாவிளை தோரணம் கட்டக்கூடிய வழக்கம் நமக்கு இருக்குது. இந்த மாவிளை தோரணம் எதற்காக கட்டுறோம் அப்படின்னா, பண்டிகை அப்படின்னாலே அதிகப்படியான கூட்டம் வரும். அதிகப்படியான கூட்டம் வந்ததுன்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளிவரும். அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வேகமாக உள்ளிழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாவிளைக்கு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்குது, ஒரு அற்புதம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் இதை எல்லாமே சர்வசாதாரணமாக அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன இவங்க இதெல்லாம் ஆரோக்கியம், இது அறிவியல் அப்படின்னு சொல்லாம ஆன்மீகம்னு சொல்லிட்டு போனாங்க. விருக்ஷாநாமகம் அஸ்வத்த என்ற கூற்று பகவத்கீதையில் உண்டு. மரங்களுக்குள் நான் அரச மரமாக இருக்கிறேன் என்கிறார் கண்ணபிரான். மேலும் அரச மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மதேவனும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும், நுனிப்பகுதியில் பரமசிவனும் வாசம் செய்கிறார்கள் என்று ஏற்கனவே கூறியது போல இப்படிப்பட்ட பல அற்புதமான காரணங்களை தன்னகத்தே தாங்கி இருப்பதால் ஆன்மீகமும் அறிவியலும் சிறப்பு பெற்று இருக்கின்றது இந்த அரச மரம். ஆகவேதான் மும்மூர்த்தி வடிவமான அரச மரத்தை பூஜைகள் செய்வதும்
பிரதட்சணம் செய்வதும் வணங்குவதும் துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமான பாவங்களை போக்கி நல் அறிவை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த அரச மரம் மக்களால் பாவிக்கப்படுகின்றது. இந்த அரச மரத்தின் மீது மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் காலகாலமாக இருந்து வருகிறது. இந்த அரச மரத்தை எந்த நேரத்தில் சுற்றினால் நமக்கு பலன் கிடைக்கும்? சூரியன் உதயமாகும் நேரம் முதல் காலை 10:40 மணி வரையில் சூரியனின் கிரணங்கள் அரச மரத்தில் விழுவதால் அப்போது அரச மரத்திலிருந்து வெளிவரும் காற்று நமக்கு நமதுடைய உடலுக்கு நன்மையை தரும். ஆகவே காலை சுமார் 10:40 மணிக்குள் அரச மரத்தை நாம் சுற்றி வர வேண்டும். பூஜைகள், பிரதட்சணம், நமஸ்காரம் போன்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்கின்றது தர்மசாஸ்திரம். மற்ற நாட்களை விட சனிக்கிழமையன்று காலை நேரத்தில் அரச மரத்திலிருந்து வெளிவரும் சக்தி அதிகமாக காணப்படும் என்பதால் சனிக்கிழமைகளில் அரச மரத்தின் அடியில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பதும் அரச மரத்தை வலம் வருவதும் மிகுந்த நன்மையை தரும். குறிப்பாக பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களின் தோஷத்தை போக்கி குழந்தை பாக்கியத்தை தர இந்த வழிபாடு மிகவும் நமக்கு உபயோகமானதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் பெரியோர்கள். கடுமையான நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் காலை சுமார் 8:20 மணிக்குள் உடல் மற்றும் உள்ள சுத்தத்துடன் பக்தியுடன் அரச மரத்தை 108 அல்லது 54 அல்லது 12 முறை வலம் வந்தால் நம் உடல் ஆரோக்கியம் பெறும், நோய்கள் நீங்கும். அரச மரம் மனிதருக்கு ஏற்ற சுற்றுப்புறச் சூழலை மாற்றும் சிறந்த மருத்துவ காரணியாக செயல்படுகிறது. அது அனைத்து வகையான மாசு, குறிப்பாக நீர் மாசு, காற்று மாசு மற்றும் ஒளி மாசிற்கு தீர்வாக அமைகிறது என்று கூறுகின்றன ஆராய்ச்சி முடிவுகள். இந்த அரச மரத்தின் பயன்கள் இன்னும் ஏராளம். இதனுடைய கொழுந்து வெப்ப அகற்றியாகவும் தாக தணிப்பானாகவும் இதன் விதை காம பெருக்கியாகவும் வேர் மற்றும் பட்டை ஆகியவை வீக்கம் குறைக்கும் அருமருந்தாகவும் பயன்படுகின்றன. விநாயகர் பெரும்பாலும் அரச மரத்தடியிலேயே இருப்பார். இது தவிர வாதராயன மரம், வன்னி, நெல்லி, ஆலமரத்தின் கீழும் இவரை பிரதிஷ்டை செய்யலாம். இந்த 5 மரங்களும் பஞ்சபூத தத்துவத்தை விளக்குகிறது. அரச மரம் ஆகாயத்தையும், வாதராயன மரம் காற்றையும், வன்னி மரம் அக்னியையும், நெல்லி மரம் தண்ணீரையும், ஆலமரம் மண்ணையும் குறிக்கும். இந்த 5 மரங்களும் விநாயகர் கோவிலில் நடப்பட்டால் அது முழுமை பெற்ற கோவிலாக இருக்கும். அரச மரத்தை தலமரமாக கொண்டு 47 கோவில்கள் தமிழகத்தில் உண்டு. அரச மரத்தின் பெயரையே பெயராக கொண்ட கோவில்கள் உண்டு. அரச மரத்தை பெயராக கொண்ட ஊர்கள் உண்டு. இப்படி அரச மரம் நம் தமிழ் மண்ணோடு காலகாலமாக இணைந்த ஒன்றாக இருந்து வருகின்றது. உண்ணக்கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆடத்தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான், மரம்தான், மனிதன் மரம்தான். மனிதனின் முதல் நண்பன் மரம். மரத்தின் முதல் எதிரி மனிதன். நம்முடைய பாரம்பரிய மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். மரங்கள் தான் மனிதத்தினுடைய அடிப்படை நாதமாக இருக்கின்றன. மரங்கள் இல்லையெனில் மனிதர்கள் இல்லை. மரங்கள் இல்லா பூமியில் மனிதர்கள் வாழ வாய்ப்பில்லை. நம்முடைய பாரம்பரிய மரங்களை பாதுகாப்போம், நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டாடுவோம். நன்றி. இது 8ஆம் அறிவு.